நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. உதகையில் இன்றும் சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதுடன் உதகை கூடலூர் சாலையில் போக்குவரத்துகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மண் சரிவுகளும் மரங்களும் முறிந்து விழுந்தன. கூடலூர் அருகே உள்ள தவளமலையில் மண் சரிவால் போக்குவரத்து முடங்கியது. அதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையினர் பொக்லைன் உதவியுடன் சாலையில் விழுந்த மண்ணை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். உதகை ஆட்சியர் அலுவலகம் அருகே ராட்சத மரம் முறிந்து மின் கம்பிகள் மீது விழுந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் மரங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். அங்கே மண் சரிவு ஏற்பட இடமும் மரத்துக்கடியிலையும் வாகனம் நிறுத்தாதீங்க. அத்தியாவசிய தேவை தவிர யாரும் வெளியே வர வேண்டாம்னு மாவட்ட நிர்வாக சார்பாக கேட்டுக்கோங்க. கூடுதல் பொறியாளர் திருப்பூர், கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் பந்தலூர்ல முகாமில் இருக்காங்க. அவங்களும் உடனுக்குடன் அங்கே இருக்கிற நிகழ்வுகளை சந்திக்கிறாங்க. தொடர் மழையால் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களில் 20 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 6 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டம் முழுவதும் 116 குடும்பங்களைச் சேர்ந்த 553 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்படுவதாக ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தெரிவித்துள்ளார். கூடலூர் போகிற வழி நடுவட்டம் ரோடில் ஒரு லேண்ட் ஸ்லிப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம இம்போஸ் பண்ண போகிறோம். ஹெவி வெஹிக்கிள்ஸ் மொத்தமாகவே இந்த ரூட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், ப்ரொஹிபிட்டடு. 2வது பஸ்ஸஸ் ஒன்லி டே டைமில் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். அடுத்த 2 நாளில் கொஞ்சம் இன்டோர்ஸில் இருக்கணும். அதர் தென் ஃபார் எமர்ஜென்சி ஒர்க், அதர் இஷ்யூஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி டூரிஸ்ட்க்கு திஸ் இஸ் a very big request. கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் அடுத்த குப்பனூரில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 15,000 வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் எருமப்பட்டி, சேந்தமங்கலம், வேலக்கவுண்டம்பட்டி, கொல்லிமலை, மோகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. நாமக்கல் சேலம் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். கொடைக்கானலில் காற்றுடன் பெய்த சாரல் மழையை பொருட்படுத்தாது சுற்றுலா பயணிகள் இயற்கை எழிலை கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பலத்த காற்று தொடர்வதால் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் 3க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்தன. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் அதி கனமழை பெய்யும் என்றும் கணித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது.